மதுரை உத்தங்குடியில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட அரங்கத்தில் நடந்து முடிந்துள்ளது திமுகவின் மாநில பொதுக்குழு கூட்டம். முதல்வர் வந்தார், துணை முதல்வர் பங்கேற்றார், அமைச்சர்கள் பேசினர் என்ற அளவில் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடியதாக இல்லாமல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த கூட்டம். கட்சியின் எதிர்காலம் இளைஞர்களே என்பதை முதன்மையாக இந்த பொதுக்குழு ஆய்ந்து அறிந்துள்ளது. இளைஞர்களின் பார்வை புதிய கட்சிகளின் பக்கம் திரும்பி இருப்பதை தடுக்க வேண்டியது கட்சியின் நலனுக்கு அவசியம் என்பதை திமுக உணர்ந்துள்ளது என்பதை இந்த பொதுக்குழு வெளிப்படுத்தி உள்ளது. சமூக ஊடகங்கள் ஏற்படுத்தி வரும் தாக்கம், புதிய கட்சிகளின் வருகை ஆகியவற்றால் திமுக உள்ளிட்ட மூத்த கட்சிகளுக்கான இளைஞர்களின் வருகை கணிசமாக குறைகிறது அல்லது சிதறுகிறது என்பதை மறுக்க முடியாது. திமுகவில் உள்ள அனைத்து அணிகளிலும் காலியாக உள்ள பதவிகளை இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும். இளைஞர்களின் வருகையால் மட்டுமே கட்சிக்கு புது ரத்தம் பாயும் என திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பேசியிருப்பது கவனிக்கத்தக்கது என்றுதான் சொல்ல வேண்டும். 30 அமைச்சர்கள், 150 சட்டப்பேரவை உறுப்பினர்கள், 20 மக்களவை உறுப்பினர்கள், 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள், 76 மாவட்ட செயலாளர்கள், 21 மாநகர செயலாளர்கள், 160 நகர செயலாளர்கள், 490 பேரூர் செயலாளர்கள், 936 ஒன்றிய செயலாளர்கள், 236 பகுதி செயலாளர்கள், 1505 பகுதி வார்டு செயலாளர்கள், 3876 நகர வார்டு செயலாளர்கள், 7629 பேரூர் வார்டு செயலாளர்கள், 12525 ஊராட்சி செயலர்கள், 79962 கிளை செயலாளர்கள், 68467 வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள், ஆயிரக்கணக்கான சார்பு அணி நிர்வாகிகளை கொண்டது திமுக. எனினும் கட்சியின் தாய் அமைப்பிலும் அணிகளின் பொறுப்பிலும் இருப்பவர்களில் பலரும் 50 வயதை கடந்தவர்கள் என்பதை திமுக தலைமை நன்கு உணர்ந்துள்ளது. திமுக என்ற இயக்கம் தொடங்கிய போது அண்ணாவுக்கு 40 வயது, பேராசிரியர் க. அன்பழகனுக்கு 27 வயது, கலைஞர் கருணாநிதிக்கு வயது 25, நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன் போன்றோரும் அப்போது இளைஞர்கள்தான். அவர்கள்தான் அரசியல் களத்திலும் போராட்ட களத்திலும் முதன்மையாக நின்று இளைஞர்களை ஈர்த்து திமுகவை 1967ஆம் ஆண்டு முதலாக ஆட்சிக்கு கொண்டு வந்தனர். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக கட்சியின் வளர்ச்சிக்காக இளைஞர் அணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி கொண்ட முதல் அரசியல் இயக்கமாக திமுக கருதப்படுகிறது. அதன் முதல் மாநில செயலாளராக இருந்தவர்தான் தற்போதைய தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் திமுகவில் இளைஞர்களுக்கு மீண்டும் உரிய முக்கியத்துவம் அளிக்கும் முன்னெடுப்புகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கியிருப்பது கட்சியின் எதிர்காலத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடும் என கருதப்படுகிறது. கட்சி நிர்வாகி யாரேனும் விபத்தில் அல்லது வேறு எதிர்பாராத விதமாக உயிரிழந்தால் அவரது குடும்பத்துக்கு கட்சி தலைமை சார்பில் நிதி உதவி வழங்கப்படும். எனினும் இது அரிதாகவே நடைபெறும். பெரும்பாலும் அந்த நிகழ்வுக்கு கிடைக்கும் ஊடக வெளிச்சத்தை பொறுத்தே இந்த உதவி இருக்கும். பல நேரத்தில் குறிப்பாக சாதாரண கட்சி தொண்டரின் மறைவு செய்திகள் கட்சி தலைமையின் கவனத்தை எட்டாமலேயே சென்றுவிடும். அவர்களின் குடும்பத்துக்கு உதவி கிடைப்பதும் அரிதினும் அரிதே என்று சொல்லலாம். இந்த நிலையில் திமுக உறுப்பினர்கள் யாரேனும் விபத்தில் உயிரிழந்தால் அவரின் குடும்ப வாரிசுகள் 21 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் இறந்தவரின் குடும்பத்துக்கு திமுக தலைமை சார்பில் ரூபாய் 10 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் என பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டிருப்பது கடைநிலை தொண்டருக்கும் கட்சியில் பாதுகாப்பு உண்டு என்பதை உறுதி செய்யக்கூடிய அம்சமாக கருதப்படுகிறது. திமுகவின் தொடர் வெற்றிக்கு கூட்டணி பலம் ஒரு முக்கிய காரணம் என முதல்வர் வெளிப்படையாக தெரிவித்து உள்ளது
கவனிக்கத்தக்கது. கூட்டணியில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என்பதன் மறைபொருளாகவே கருத வேண்டியுள்ளது. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நான் மதிப்பளித்து செயல்படுவது போலவே திமுக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியினருடன் நட்பு பாராட்ட வேண்டும், திமுகவினர் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தி இருப்பது திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் ஒற்றுமையை பலப்படுத்துவதாகவும் கருதப்படுகிறது. திமுக அரசின் நலத்திட்டங்கள் மூலம் தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பத்தார்களும் ஏதேனும் ஒரு வகையில் பயன் பெறும் நிலையில் அவர்களை திமுக நிர்வாகிகள் அணுகி அரசின் நலத்திட்டங்களை தொடர்ந்து கிடைக்க திமுகவை ஆதரிக்க வேண்டும் என பிரச்சாரம் செய்ய உத்தி வகுத்துள்ளது கட்சி தலைமை. அந்த மக்களை திமுகவில் உறுப்பினராக்கும் வகையில் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தை தொடங்க பொதுக்குழு முடிவெடுத்திருப்பது மற்ற அரசியல் கட்சிகள் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயமல்ல. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 30% வாக்காளர்களை திமுகவில் உறுப்பினராக்க வேண்டும் என்பது பொதுக்குழுவில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு. இது சாத்தியம் பெற்றால் திமுகவின் பொதுக்குழு வியூகம் உரிய பலனை கொடுக்கக்கூடும் என்பது கள யதார்த்தம். வெற்றிக்கு வித்திடுமா என்னதான் திமுகவினர் தேர்தல் வியூகம் வகுத்து தேர்தலை சந்தித்தாலும் கூட்டணி அமைக்காமல் தனித்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியுமா? தேர்தல் நேரத்தில் திமுகவின் பணநாயகம் மூலம் ஜனநாயகத்தை படுகொலை செய்யாமல் வெற்றி பெற முடியுமா? தேர்தல் நேரத்திலும் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் முறைகேடு செய்யாமல் வெற்றி பெற முடியுமா என பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை தமிழக அரசியல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் எழுப்பக்கூடிய பிரதான கேள்விகளாக உள்ளது. குறிப்பாக 1989 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறாத நிலையில் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தொடர்ந்து 2 முறை எப்படி வெற்றி பெறும் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. குறிப்பாக 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை வெற்றி இலக்காக கொண்டு தேர்தல் கள பணிகளில் ஈடுபட்டு வரும் திமுக 1967 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறாத நிலையில் வரும் தேர்தலில் எப்படி வெல்லும் என்ற கேள்வியும் தமிழக அரசியல் களத்தில் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக முன் எப்போதும் இல்லாத வகையில் தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவும் நிலையில் அதிலும் குறிப்பாக புதிய வரவாக வந்துள்ள முதல் முறையாக தமிழக சட்டமன்ற தேர்தலை 2026 ஆண்டு சந்திக்க உள்ள நடிகர் விஜய் திமுக தான் தன்னுடைய அரசியல் எதிரி என்று கருத்து தெரிவித்துள்ளார். இதனால் திமுகவின் வாக்குகளை, குறிப்பாக இளைஞர்கள் வாக்குகளை திமுகவில் இருந்து பிரித்து எடுக்கக்கூடிய அந்த பணியை தாவேக தலைவர் நடிகர் விஜய் செய்து வருகிறார். அதே நேரத்தில் அதிமுக பாஜக என்ற கூட்டணி பலமாக அமைந்துள்ளது. இந்த கூட்டணியில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை ஒன்றிணைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து திமுக வெற்றியை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் பாஜக அதிமுக ஒரு பலமான கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியை பலப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மலர வேண்டும் என்ற கொள்கையோடு கோரிக்கையோடு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தேர்தலில் கூட்டணி அமைக்காமல், தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணமோ பரிசு பொருளை கொடுக்காமல் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம், இப்படி 4 முனை போட்டி நிலவும் நிலையில் திமுக எப்படி 2026 மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி கைப்பற்றும் என்ற கேள்வி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் எழுப்பக்கூடிய ஒன்றாக உள்ளது. குறிப்பாக 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். மேலும் திமுக கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் அதே கோரிக்கையை முன்வைக்கின்றனர்.
குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள அந்த 12 அரசியல் கட்சி தலைவர்களும் திமுக மீது கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் வளர்ச்சிக்கு திமுக தடையாக இருப்பதாகவும் அந்தந்த கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி திமுகவில் 21 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கே திமுக பல வகையில் தடையாக இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக திமுக என்பது ஒரு பொதுநல கட்சி இல்லை, ஒரு சுயநல கட்சி என்பதை ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் நிரூபித்து வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியை பெருந்தன்மையுடன் திமுகவுக்கு காங்கிரஸ் தலைமை விட்டு கொடுத்தது. ஆனால் தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதில் ஒருவரை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியிருக்க வேண்டும். ஒருவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து தேர்வு செய்ய திமுக அனுமதி கொடுத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் காங்கிரஸ் கட்சி பெருந்தன்மையுடன் ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுக விட்டு கொடுத்தது. ஆனால் திமுக இந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் அந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்க திமுக முன் வரல. இன்னொரு விஷயம், திமுக 1967 முதல் 2021 வரையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு முறை கூட தேர்தலை, அது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், எந்த தேர்தலையும் தனித்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற வரலாறு திமுகவுக்கு இல்லை. திமுகவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை. அதனால் ஒவ்வொரு தேர்தலையும் எப்படியாவது பல்வேறு அரசியல் கட்சி தலைவைகளை அணுகி கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி, கவர்ச்சிகரமான சலுகைகளை சொல்லி கூட்டணி அமைத்து மாற்று கட்சி உறுப்பினர்களின் வாக்குகளை பெற்றுதான் திமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சி கட்டிலில் அமர்கிறது. தனித்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்த வரலாறு திமுகவுக்கு இல்லை. அதனால்தான் தற்போது திமுக கட்சி கட்டுக்கோப்பாக உள்ளது, திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களும் கட்டுக்கோப்பாக இல்லை. சட்டம் ஒழுங்கு என்பது முற்றிலும் செயல் இழந்து உள்ளது என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு வகையில் குற்றம் சாட்டி வருகின்றனர். அனைத்து துறைகளிலும் பலவிதமான நூதன முறையில் ஊழல் செய்து பல லட்சம் கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற கட்சியாக அண்ணா அறிவாலய திமுக மாறிவிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கொள்ளைக்கார திமுக கூட்டணியை, அண்ணா அறிவாலய திமுகவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பி ஆக வேண்டும் என்ற நோக்கோடு எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக, மத்தியில் தொடர்ந்து 3வது முறையாக ஆண்டு வரக்கூடிய பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. நிச்சயமாக இந்த கூட்டணி திமுகவினுடைய மக்கள் விரோத தீய சக்தி திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை இருக்கின்றது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் பாமகவை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இரு தரப்பினரும், அதாவது அதிமுக தரப்பினரும் பாஜக தரப்பினரும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இடம்பெற்றுவிட்டால் நிச்சயமாக 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த தேர்தல் களம் அதிமுக பாஜக சந்திக்க உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் ஊழல் அப்படியே ஊழலில் திமுக ஆட்சி மிதந்து வருகிறது. ஸோ இதுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஒன்றே தீர்வு என்று கூறப்படுகிறது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.